ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எம்மியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணக்கூடிய வெஜ் பர்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நியூவாக பார்க்குற யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வெஜ் பர்கர் பண்ணுறதுனால 4 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் என்னென்ன வெஜிடபிள்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்றைக்கி பச்சை பட்டாணி, வெங்காயம், பீன்ஸு, கேரட் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நான் தனியாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காயெல்லாம் வந்து நம்ம பாதி வேக்காடு வேக வச்சுக்கிறோம். அதனால் நல்லா பாயில் பண்ண தண்ணியை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். நான் வந்து காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2 விசில் வந்து குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சாலும் நீங்கள் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்து 4 ஹவர்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம வந்து பர்கருக்கான பேட்டி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகா பொடி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லா காயுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அடுத்து பீன்ஸு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட பட்டாணி சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்ச பட்டாணியை வந்து நான் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்காட்டினா நீங்கள் ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா காயும் நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு. பாருங்கள், இந்த ஹீட்லேயே காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. வேக வச்சு கட்டாயமாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நம்மளுக்கு பர்கருக்கான அந்த கன்சிஸ்டன்சி வரும். உருளைக்கிழங்கு இந்த காயோட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஏன்னா எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கோட சேர்த்து எல்லா காயுமே நல்லா மசிச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பேன் வந்து பத்தலை. ஸோ நான் காய் நிறையா இருக்கனால அதனால் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கோட எல்லா காயும் சேர்ந்து நல்லா மசிச்சு வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா கரையிற மாதிரி மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மேலே பிளாஸ்டிக் ரேப் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி மசிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது வந்து சிலிண்டர் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ரேப்லேயே தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ரேப்பை 2 பக்கமும் வச்சு நல்லா சுற்றிக்கலாம். இது கொஞ்சம் வேலை தான், பட் பொறுமையாக பண்ணால் தான் இந்த ஷேப் வரும் நமக்கு. இப்போ நான் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். பாருங்கள், இப்போ சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதுக்கு இடையில் நம்ம வந்து இப்போது பேட்டியை கோட் பண்ணுறதுக்கான மாவை தயார் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூட இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் ஸ்டாக்கு, 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மாவை கொண்டு வந்துடுங்க. இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 1.5 மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்து பேட்டி தயார் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேட்டியை வந்து தயார் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மைதா மாவோட கோட் பண்ணிவிட்டு கூட இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துட்டு நம்ம பொரிக்க போகிறோம். நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் நிறையா போட்டுக்கோங்க, ஏன்னா எண்ணெயிலையும் கொஞ்சம் விழுந்துடும். அதனால் அதிகம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கிரிப்ஸியாக. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வேக விடணும்னு இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச காய் தான் எல்லாமே. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா செவந்ததுமே இதை நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா செவந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபைனலாக வந்து பர்கரை தயார் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பர்கர் பன் எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி வாட்டி எடுத்திருக்கேன், ரொம்ப வாட்ட வேணாம். இப்போது இது மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நான் வீபா பர்கர் மயோனிஸ் எடுத்திருக்கேன். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அப்ளை பண்ணால் போதும். அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பேட்டியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். என்கிட்ட வந்து லெட்யூஸ் இல்லை, ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் வந்து என் தோட்டத்தில் லெட்யூஸ் வளர வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பர்கர் ரெடி ஆயிடுச்சு, வெஜ் பர்கர். இதே மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் வந்து நம்ம டாப் பிராண்ட்ஸ் பர்கர் மாதிரி இருக்கும். இது நீங்கள் டொமேட்டோ ஆனியன்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். உங்களை அடுத்து நான் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை.